அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தாவேக்கா ஆட்சியோட 100ஆவது நாள் நடந்துகிட்டு இருக்கு, வரப்போகுது. இந்த 100ஆம் நாள் அப்படிங்கிறது சாதனையா சறுக்கலா? நிச்சயமா இது ஒரு சர்க்கிள் தான். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு அன்றாட அதாவது தமிழ்நாட்டுல இன்னைக்கு இப்ப ஆகஸ்ட் 17ஓட தாவேக்கா ஆட்சியோட 100 நாள் வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை பூதாகரமா கிளம்பி அதெல்லாம் முக்கியமா மக்கள் பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் பேசப்படக்கூடிய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் மக்கள் பிரச்சனைகளை மதிக்காமல் ஓரங்கட்டப்படுவதும், மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியாமலும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியா? ஆமா. நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? மாற்றத்துக்கான ஆட்சின்னு சொன்னாரு. மாற்றம் ஊழலாம் ஒழிச்சிட்டாரு. இன்னைக்கு ஊழலாம் ஒழிச்சிட்டாரா? நிச்சயமா நீங்க கேட்கிற மாதிரி மாற்றத்துக்கான ஆட்சி, ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி பேசினாரு. சட்டசபையில ஒருபடி மேலேயே போய் பேசினாரு. அதாவது ஊழல் பண்ணவங்களோட ஒரு ஆளை நான் சும்மா விட மாட்டேன், ஊழல் இதுவரைக்கும் பண்ணவங்களை விட மாட்டேன், இனிமே பண்ண விட மாட்டேன்ற ரேஞ்சுக்கு பேசினாரு. ஏற்கனவே பண்ணவங்களோட எல்லாத்தையும் நான் பயங்கரமா பழி வாங்கிடுவேங்கிற ரேஞ்சுக்கு சட்டமன்றத்துல பேசினாரு. ஆனா இன்னைக்கு நான் அதுல நடந்துகிட்டு இருக்கிறது என்னன்னா, அதுக்கு மாறாதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்ப விஜயபாஸ்கர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த குட்கா புகழ் விஜயபாஸ்கர் சொல்லக்கூடியவர் தன்னோட கட்சியில இணைச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஊழல் செஞ்ச கிரிமினல் செஞ்ச நபர்களை எல்லாம் தன் கட்சியில இணைச்சுக்கிட்டு இன்னைக்கு தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. பேசுறதெல்லாம் ரீல்ஸுக்காக, ரியல்ல பாத்தீங்கன்னா குற்றவாளிகளையும் கிரிமினல்களையும் கட்சியில் இணைத்து கொண்டு கட்சியை பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளிகளுக்கும் கிரிமினல்களுக்குமான அடைக்கலமான ஒரு கட்சி அன்னைக்கு மாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். 10ஓட 11 ஆட்சியை தான் இதை பார்க்க முடியும். நிச்சயமா 10ஓட 11 தான் இதுவும் அப்படிங்கிறதுதான் தெரியும். மாற்றத்துக்கு ஆட்சிங்கிறதெல்லாம் சும்மாதான் பேச்சுக்கு ஏமாற்றுதான் இருக்குது. இதுல நிறைய இதுல பாத்தீங்கன்னா ரீல்ஸ் இவங்க போற மாதிரி இன்னும் நிறைய பேர் சமூக அக்கறை உள்ளவங்களும் ரீல்ஸ் போடுறாங்க. வாஷிங் மிஷின் அப்படின்னா விஜய் தாவேக்கா அரசோட வாஷிங் மிஷின் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில மாதிரிலாம் அவங்களுடைய முகத்திரை கிழிக்கிற விதமா ரீல்ஸ் அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா இன்னைக்கு ஊழல் கிரிமினல் செய்தவர்கள் எல்லாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில சேர்ந்துட்டு அவர்கள் நல்லவர்களாக மாற்றப்படும் ஒரு தூய ஆட்சி அப்படின்றதான் சொல்லப்படுது. திமுக தூய அதாவது துஷ்பிரயோக சக்தி, அதிமுக துஷ்டயோக சக்தி அப்படின்னு பல வகையில பேசினாரு. பல வகையில கழுவி ஊத்துனாரு. ஆனா இன்னைக்கு அந்த தூய சக்திகளை எல்லாம் தன் ஆட்சியில இணைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த தீய சக்திகளை எல்லாம் தன் ஆட்சியில இணைச்சு இன்னைக்கு தூய சக்தி அன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல விஷயம் தான் பண்ணட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அண்ணன் அவர் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கைமார்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. தங்களுக்கான ஒரு இடம் வேணும், இவர் வந்தாருன்னா பாலியல் குற்றங்கள்லாம் குறைஞ்சிரும், தங்கை மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வகையில பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் குறைஞ்சிருக்கா? இல்ல, நிச்சயமா நீங்க பாலியல் குற்றங்களோட நிலைமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர்கள் தாவேக்கா கட்சிக்காரர்களே பல பாலியல் கிரிமினல் தனத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது செய்தியில வந்துகிட்டே இருக்கு. பல புள்ளிவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாசத்துல 100-200 பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு நடந்துகிட்டே இருக்கின்றாங்க. குறிப்பா இவர் ஆட்சிக்கு வந்த மே 10 ஆட்சிக்கு வராரு. மே 23 பாத்தீங்கன்னா கோவையில ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்றாங்க. இதான் நடக்குது. இது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறதுதான். இதுல சொந்த கட்சிக்காரர்களாலேயே கட்சியில உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான். குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில தாவேக்கா கட்சியில இருந்த ஒரு பெண்ணுக்கு அரசு வேலை வாங்கி தருவதா சொல்லி கூட்டு போய் அந்த பெண்ணை 2 பேர் பாலியல் வன்முறை பண்ணிட்டு இருக்காங்க. அதை கம்ப்ளைண்டா பேசின அந்த பொண்ணுக்கு மேல எந்த நடவடிக்கை இல்லாம அந்த பொண்ணை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணன் போய் முறையிட்டா இதெல்லாம் கண்டுக்காதமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா அணுகக்கூடிய வேலை தான் நடக்குது. இதை விஜயும் எந்த கேள்வியும் கேட்டுக்கல. ஆக கட்சியில உண்மையிலே நேர்மையா இந்த மாதிரி ஒரு அநியாயத்துக்கு எதிராக போராடிய பெண்களுடைய நிலைமை என்ன, இது போன்ற பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி சேலம் பகுதியில டிவிக்கோட முக்கியமான ஒரு பொறுப்பாளர் மணிகண்டன், அவர் பாத்தீங்கன்னா 50 பெண்களுக்கு மேல வீடியோவை பாலியல் வன்முறை செஞ்சு வீடியோக்கள் எடுத்து வச்சு ஒரு பெரிய புகழை அதாவது பாலியல் வன்கொடுமையிலே இவர் ஒரு தனி ரகமா இன்னைக்கு உருவாயிருக்கிறாரு. சாதனையாளர் மாதிரி அது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதான். அப்ப இவர்களை கட்டுப்படுத்துவதே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இந்த கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய பாலியல் அத்துமீறல்களே இவ்வளவு பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கும் போது சமூகத்துல நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் அனைத்தும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை கண் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப அண்ணனுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. கட்சியை சீர்திருத்தம் பண்றதுக்கு சொந்த கட்சிக்காரர்கள் மீது எந்த நடவடிக்கை இல்ல எடுக்காம இருக்கிறாரு. சீர்திருத்தி என்ன பண்ண போறாரு? சீர்திருத்தம் தொடங்கவே இல்லையே.
கட்சியவே வந்து சீர்குலைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை இவரும் சீர்குலைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பாக்குறப்ப இந்த பிஜேபியில இருக்கக்கூடிய கட்சியில பிரமுகர்கள் பண்ணக்கூடிய வேலைகளை தான் இதுல பார்க்க முடியுது. அவங்கள பாத்தீங்கன்னா பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பாஜக கிடையாது அப்படி அப்படின்னு. ஆமா, இது இன்னொன்னு அப்படி பிஜேபி மாதிரியே இது இன்னொரு பிரிவு மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. காப்பி டு பேஸ்ட். ஆமா, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்முறைகள், கட்சிக்காரர்களே நிறைய பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடுறதுல கிட்டத்தட்ட பிஜேபி நபர்கள் என்னெல்லாம் வந்து அநியாயங்கள் செய்கிறார்களோ பெண்களுக்கு எதிராக, அந்த மாதிரி இதுலயும் வந்து நிறைய அநியாயங்கள் பாலியல் ரீதியா வந்து பெண்களுக்கான துன்புறுத்தல் ரொம்ப அதிகமா சர்வசாதாரணமா நடந்துட்டு இருக்கு. பெரியார் போட்டோ வச்சிருக்காங்க, பெண்ணையும் பேசுறாங்க, ஏன் அப்படிலாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல, யாரை ஏமாத்துறதுன்னு தெரியல. இன்னைக்கு பெரியார் படம், பெண்ணியம் பேசுறது, கொள்கை பேசுறது, இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏமாத்துறதுக்கு தான். இதன் மூலமா வந்து பெண்களுக்கான பிரச்சனையை வந்து தீர்க்க போறோம்னு சொன்னாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு கூட ஒரு படையெல்லாம் வச்சாங்க. அந்த படையில உள்ள பெண்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை. சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கப்பெண் பாதுகாப்படை போலீஸ் பெண் அதிகாரிக்கு, அந்த பெண் போலீஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா இரவுல வந்து 3 பசங்க வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுதான் வந்து இன்னைக்கு சமூகத்தில் இந்த பாலியல் பிரச்சனைகள் நீக்கப்பட நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் கோவப்பட்டு வந்து கத்துனாரு, பாலியல் கிரிமினல்களை நான் விடமாட்டேன், நான் வந்து தடுத்து நிறுத்திடுவேன்லாம் பயங்கரமா வசனங்கள்லாம் பேசினாரு. என் தங்கைன்னு சொன்னாரு, மாமனா நான் வருவேன்னு சொன்னாரு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறது. சினிமால உள்ள மாதிரி இதுல பேசிட்டா, சரி விடுங்க. ஆமா, அதை விட்டுருங்க. சரி, இந்த திமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய லாக்அப் டெத் நடந்துச்சு. அது எல்லா ஆட்சி காலத்திலயும் நடந்துகிட்டு இருக்கிறது தான், அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அஜித்குமார் லாக்அப் டெத் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொந்தளிச்சாரு. நாங்களும் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் சரி செஞ்சிருவேன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி நடவடிக்கை, பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் வந்து இவரை வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது. அப்ப இவர் ஆட்சிக்கு பிறகு இந்த லாக்அப் டெத்துங்கிறது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கா? லாக்அப் டெத் அப்படிங்கிறது இப்ப இவரோட ஆட்சியில குறையல. கடந்த ஒரு 5 வாரத்துல மட்டுமே 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமான உண்மை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கன்னியாகுமரி பக்கத்துல சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு நபர், மாற்றுத்திறனாளி, போதைப் பொருள் வந்து கடையில, சின்ன பெட்டி கடையில வந்து போதை அந்த சிகரெட் எல்லாம் வித்தாருன்னு சொல்லி அவரை உள்ள கூட்டு போய் சிறையில வச்சு அடிச்சே கொண்டுட்டாங்க. அதுல 3 காவலர்கள், இன்னொரு 8 கைதிகள் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து இவரோட ஆட்சியில் நடந்துச்சு. இது வரைக்கும் வாயே திறந்து பேசல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் டெலிசன் லாக்அப் படுகொலை செய்யப்பட்டது திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்துச்சு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதி கேட்டு கிட்டத்தட்ட வந்து 100 நாட்களுக்கு மேல போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல. அந்த போலீஸ் குற்றவாளிகள் இதுவரைக்கும் தண்டிக்கப்படல. அப்ப 100 நாள் ஆகியும் கூட அந்த பெற்றோர்கள்ட்ட உடலை கொடுக்காமல் இந்த போலீஸே வந்து, குறிப்பா இந்த தாவேக அரசுல தான் அந்த போலீஸே வந்து உடலை வந்து எரிச்சிச்சு. அது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுச்சு. அப்ப லாக்அப் டெத்தை பத்தி அண்ணன் அன்னைக்கு வாய்க்கிலேயே பேசினாரு தவிர, சவுடால் விட்டாரே தவிர, ஆனா அண்ணன் ஒண்ணும் கிளிக்க முடியல அப்படிங்கறதான் யதார்த்தமா இருக்கு. பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு விஷயமா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாதி ஆணவ படுகொலை, இது என்னன்னா சிறுபான்மைக்கான அரசு அப்படின்னு சொன்னாரு இந்த அரசு. ஏன்னா அவங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பின்னணியில் உள்ள ஆளுங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கான ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அப்ப சாதி ஆணவ படுகொலைங்கிறது குறைஞ்சிருக்கணும்ல, இல்ல அந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக எதுவும் சட்டங்கட்ட இது ஏற்றி அப்படி எதுவும் பண்ணியிருக்காங்களா? நிச்சயமா. அதாவது வந்து 8 பேர் வந்து தலித் பின்னணி கொண்டவங்க வந்து இன்னைக்கு அமைச்சராக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து பேசினாங்க. பாருங்க, இவ்வளவுலாம் யாரும் பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க, இவ்வளவு யாரும் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா? சாதி ஆணவ படுகொலைகள் வந்து தடுக்கப்பட்டிருக்குதா? மயிலாடுதுறையில நம்ம பார்த்தோம், பார்த்திபன், திவ்யதர்ஷினி 2 பேரும் தூக்கில் தொங்கிய காட்சியை தமிழ்நாடே பார்த்துச்சு. இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கல. இன்னைக்கு அந்த குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படல. சாதாரணமா வந்து அவர்கள் எல்லாம் வந்து இதை இன்னமும் வந்து இவர்களுக்குள்ள வந்து தற்கொலைங்கிற அடிப்படையிலேயே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து ஒரு சாதிய ரீதியான ஒரு படுகொலை, சாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறதே அங்கீகரிக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கும் வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கவின் நமக்கு தெரியும், சென்ற ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை செய்யப்பட்டான். அந்த கவினுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட சுர்ஜித் கொலையாளி, அந்த சுர்ஜித்தினுடைய அப்பா SI சரவணனை ஜாமீன்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே விட்டுருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து கிரிமினல் நடவடிக்கையில கூலிப்படைகளோட தொடர்பு கொண்டு பல கொலைகளை செய்வதற்கு முயற்சி பண்ண ஒரு நபர் தான் அந்த SI சரவணன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில வந்து ஜாமீன்ல வந்து ஒரு கொலை அட்டன் பண்ண முயற்சி பண்ணி இன்னைக்கு அவர் வந்து திரும்பவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த கூலிப்படைகளினுடைய தலைவராக இருந்துகிட்டு, போலீஸ் அதிகாரிகளா இருந்துகிட்டு இந்த மாதிரி அட்டூழியம் பண்ண ஒரு நபரை கவின் ஆணவ படுகொலையில் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அப்ப சாதி ஆணவ படுகொலைகள் கடந்த
விஜய் குறிப்பா முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 75 நாள்ல 8 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. ஆமா, 8 ஆணவ படுகொலை. அதாவது எண்ணிக்கை கூடிக்க தவிர குறைஞ்ச பாடு இல்ல. நீங்க வந்து குறிப்பா வந்து தூத்துக்குடியில சஞ்சய்னு ஒரு பையன், அதே மாதிரி அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். எடுத்து வந்து ஆமா, திருநெல்வேலியில வந்து சுத்தமல்லிங்கிற பகுதியில ராமலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு, அது மாதிரி தூத்துக்குடி கயத்தாறுல அபிசெல்வி, இதே மாதிரி வந்து தஞ்சாவூர் ஊரணிபுரத்துல வந்து 17 வயது ஒரு தலித் சிறுவன், அப்புறம் மதுரை சோழவந்தான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 வயது மாணவன், இப்படி வந்து தொடர்ச்சியா வந்து இந்த சாதியான படுகொலைகள் நடந்திருக்குது. அப்ப இதை பத்தி இந்த அரசு இவ்வளவு தூரம் வந்து சட்டம் கொண்டு வராம இது வரைக்கும் கூட எல்லா பேரும் கோரிக்கை வைக்கிறாங்க, சட்டம் கொண்டு வரணும், சாதி ஆதிக்க சங்கங்களை வந்து தடை செய்யணும், நம்மளை போன்றவங்க எல்லாம் சாதி ஆதிக்க சங்கங்களை தடை செய்கின்றோம், RSS பிஜேபி கும்பலை தடை செய்கின்றோம், அந்த சாதி வெறிக்கு அடிப்படையா இருக்கு. அதையெல்லாம் நோக்கி இவர்கள் எந்த நகர்வையுமே நகர்த்துறது இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இது நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சியில், அதாவது பிஜேபி செல்வாக்குள்ள மண்டலங்கள் பகுதிகள் மாநிலங்களை பாத்தீங்கன்னா தவறு செஞ்சவனை வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு நெருக்கடியில வந்து கைது செஞ்சு உள்ள வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட்சிகள் வந்து புரல் சாட்சி அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா அந்த அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளி வந்து வெளியே விட்டுருவான். இல்லாம பாபர் மசூதி இடிப்புல இருந்து பெண்கள் பாலியல் குற்றங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதானே பார்க்க முடியுது. குற்றவாளிகள் வந்து கைது செய்ய வைக்கிறதுக்கு எவ்வளவு ஜனநாயகத்தில் போராடுறாங்க, இதுக்காக எவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, குற்றப்பத்திரிகை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இது மூலியமா கைது செய்யறவங்க வந்து மீண்டும் வெளியே வராங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி பார்க்க முடியுது? கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டு தாவேக்கா ஆட்சி பாசிசத்தை வெளுத்தும் திசையுது அப்படிங்கிற வெளியீடுலாம் வந்துருக்கு. அந்த சாயல் அப்படிங்கிறத ஒட்டி தான் இருக்கு அப்படிங்கிறதா இந்த புத்தகத்துல பார்க்க முடியும். இப்ப இதுலயும் அப்படிதான் அந்த சாயல்ங்கிறது இருக்கு அப்படிதான் சொல்ல விஷயம். சாதியான படுகொலைகள் குற்றவாளிகளை வந்து இவங்களும் வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையாகவும், உண்மையில் மக்கள் பக்கம் நின்று இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுலயோ இல்ல வந்து மக்களுக்காக தொடர்ச்சியா நின்று வந்து இந்த மாதிரி ஆதிக்க சாதி வந்து வன்முறைகளை வந்து தடுப்பதிலையோ இவர்கள் பெரிய அளவுக்கு பங்கு எதுவும் செலுத்துறது இல்லை அப்படிங்கிறதா கண் முன்னாடி பார்க்கிறோம். அப்ப சாயம் வெளுத்துட்டு வருது. ஆமா, வெளுத்துக்கிட்டே இருக்கு, விரைவில் வெளுத்துரும். அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு உரிமைகள், மாநில உரிமைகள்லாம் சென்ற ஆட்சியிலேயும் இந்த மாதிரி கேள்விக்குறியாத இருந்தது, மீட்கப்படாம இல்ல அதுக்கு எதிராக வந்து, ஆனா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஃபைட் இருந்தது, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு, குறிப்பா மொழி வாரியான உரிமைகளை மீட்கிறதுக்கு, இப்படிங்கிற தொடர்ச்சியா ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஆட்சியில் அந்த மாதிரியான மாநில உரிமை மீட்பு இல்ல தமிழ்நாட்டு உரிமைகள் அப்படிங்கிறது இங்க எப்படி கேள்விக்குறியா இருக்கா, எப்படி இருக்கு? நிச்சயமா இதுக்கு வந்து நல்ல உதாரணம் சொன்னாலே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து காவிரி பிரச்சனை வந்து நம்ம சொல்ல முடியும். காவிரியில வந்து வந்து கொடுக்கக்கூடிய தண்ணி, குறிப்பா வந்து 30 TMC வரைக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்தாதான் வந்து அந்த ஜூன் ஜூலைல வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பார்க்க முடியும்ன்ற நிலைமை இருந்துச்சு. ஆனா கர்நாடகா வெறும் 3 TMC தான் தண்ணி கொடுத்துச்சு. அதுக்கு எதிராக கடைசி வரைக்கும் நமது முதல்வர் வந்து விஜய் அவர்கள் வாயே திறக்காம அமைதியா இருந்தாரு. இந்த பிரச்சனை எல்லா பேரும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுக்காம மேகத்தை அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க, காவிரியில தண்ணி திறக்க மாட்டாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுன்னு எல்லா பேரும் நெருக்கடி கொடுக்கும் போது அவர் அந்த விஷயத்தை விட்டுட்டு இன்னொன்னு தொகுதி மறுவரையறை பத்தி நான் வந்து சட்டையை வந்து தீர்மானம் ஏற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவிரி பிரச்சனையை டைவெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய துரோகம் செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம பட்டவர்த்தனமா பாக்குறோம். அதே மாதிரி மாநில உரிமைகள், தமிழ்நாட்டு மாநில உரிமைகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா வந்து அதை பறிகொடுக்கக்கூடிய நிலைமையில தான் வந்து இன்னைக்கு முதல்வர் விஜயினுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதான். குறிப்பா வந்து சட்டமன்றத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி இப்ப பேசும்போது என்ன செஞ்சாரு, கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடலை வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வந்தே மாதரம் பாடலுங்கிறதே இங்க உள்ள மக்களை, இஸ்லாமிய மக்களை வந்து அது 2ஆம் தர குடிமக்களாகவும் இழிவாகவும் பேசக்கூடிய ஒரு பாடலா இருக்கு. அந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து அனுமதிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப தமிழ்தாய் வாழ்த்து கடைசி தள்ளப்படுது. அப்ப தமிழ்தாய் வாழ்த்தை வந்து முதன்மையா பாடணும், வந்தே மாதர்லாம் பாட முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியா நிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி நிக்கிறாங்க. ஆனா முதல்வர் விஜய் அப்படி நிக்கல. கடைசியா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே, அதாவது தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றின அவர் தான் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அவர் பேரை வச்சிருக்கிறாங்க. அவரோட பல்கலைக்கழகத்திலேயே, அந்த பேர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுது. அதோட மனோன்மணியம் பேர் வச்சா நாங்க பாடிடுவோமா? அப்ப எங்க ஓன திட்ட மாட்டாரா? அப்படிதான் இருக்கு. அப்ப உண்மையிலே வந்து அப்ப மனோன்மணியம் சுந்தரனாருக்கு ஆதரவு தமிழ்நாட்டுல பெருகி இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு எல்லா பேரும் கண்டிச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில பேருக்கு ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா. இனிமே தமிழ்தாய் வாழ்த்து தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இப்படி ஒரு நெருக்கடியில இருந்தது அந்த உரிமைகள் கூட பேரளவுக்கு வந்து பேசப்படுது அப்படிங்கிறதான்.
இது போல வந்து ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பத்தி பேசுறதும், ஒன்றிய அரசு வந்து தரலைன்னா ஒன்றிய அரசை கண்டிச்சு பேசுறது அப்படிங்கிறதும் துளி அளவு கூட இல்லை. ஒரு அடிமை மாதிரி தான் இவர்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து வினையாட்ட மாட்டேங்கிறார்கள். தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கொடுக்க நெருக்கடிகள் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணிஞ்சு போற நடவடிக்கையை வந்து தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கொள்கை எதிரின்றதெல்லாம் கொள்கை எதிரிங்கிறதெல்லாம் வாயில தான். நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி எல்லாம் வந்து இல்ல. எல்லாருக்கிட்டையும் வந்து எப்படி வந்து சமரசமா நடந்துக்கிறது, எப்படி சந்தர்ப்பமா நடந்துக்கிறது அப்படிங்கிறதா இவரோட கொள்கையா இருக்கு இப்போதைக்கு அப்படிங்கிறது. அதைத்தான் கொள்கை எதிரி. ஆமா, ரைட், சரிட்டா. காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக போறாங்க, வேலுநாச்சியார் போட்டோ இருக்கு, பெரியார் போட்டோ இருக்கு, நிச்சயமா. இதெல்லாம் வச்சிருந்தாங்களே, அம்பேத்கரியம். ஆமா. அப்ப அந்த மாதிரி போட்டோஸ் வச்சு பண்றாங்களே, அப்ப இந்த சித்தாந்தங்கள் உள்வாங்கி கொண்ட கட்சின்னு பாக்குறதா, இல்ல இந்த போட்டோஸ் வச்சு இந்த ரோட் ஷோ போனார்ல அந்த மாதிரி இந்த இதை எப்படி பாக்குறது? நிச்சயமா. அதாவது வந்து இப்ப வந்து இவங்களோட கொள்கைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய நீதிபதியா இருக்கக்கூடிய முக்கியமா ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்றவர்கள்லாம் அவர்கள் நேரடியாவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் கலவரத்தை தூண்டுற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வந்து இன்னைக்கு வந்து அதே மாதிரி தீர்ப்பாகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களினுடைய 3.5% இடஒதுக்கீட பறிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் மாடு வெட்டுறதுல எல்லாம் வந்து அவங்க வந்து பல வரையறைகளை கொண்டு வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மீது ஒரு தாக்குதல் நடக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு அந்த மரபுன்னு சொல்லக்கூடிய அந்த மரபையே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த உணர்வையே வந்து பாத்தீங்கன்னா அது எதிர்த்து நிக்கிற மரபு தான், கேள்வி கேட்கிற மரபு தான். அந்த மரபையே வந்து எதிர்த்து பேசுறது இல்லை, கேள்வி கேட்கறது இல்லை. அப்ப இதுல எல்லாம் வந்து இவங்க சமரச போக்கு கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது இதை வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்கள் குறிப்பா வந்து இன்னைக்கு நீதிபதிகள் போன்றவர்கள்லாம் குறிப்பா சில விஷயங்கள்ல ஒரு சனாதன குறிப்பா பார்ப்பனி அடிப்படையில தீர்ப்புகளை கொண்டு போறதா இருக்கட்டும், மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் கொண்டு போறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து செய்யறாங்க. அப்ப இந்த கொள்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் பேருக்கு பேசுறதா தான் இருக்கு. பெரியார் பேசுறது, இல்ல வந்து வேலுநாச்சியாரை பேசுறது, இல்ல வந்து அம்பேத்கரை பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேருக்காக தான் இருக்கே தவிர உண்மையில் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக வந்து இன்னைக்கு அம்பேத்கர் வந்து நின்னாரு, சாதிய பிரச்சனைக்கு அம்பேத்கர் நின்னாரு பேசினாரு அப்படின்னா இவர் அந்த விஷயத்த வந்து ஏத்து பேசக்கூட இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சித்தாந்தம் இல்ல தலைவர்கள் அப்படின்லாம் காட்டுறதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் ஜிகுனாதான், பல மின்னுது. ஆனா வந்து உள்ள ஒண்ணும் இல்லை. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப இந்த மாதிரி தலைவர்கள் போட்டோ போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா பெரியார பேசாம தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்க முடியும். பெரியாரு, அம்பேத்கரா இருக்கட்டும், வேலுநாச்சியாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இல்லாம தமிழ்நாட்டுல வந்து அரசியல் இந்த ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடுன்னு வேணும். இவரு அப்படி எதுவும் கொள்கை கோட்பாடு இதான் எங்களுடைய அப்படிங்கிற மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது வெளியிடல. நிச்சயமா இல்ல. அதான் கொள்கை கோட்பாடுங்கிறதே ஒண்ணு இல்ல பேருக்கு பேசுறதா தான் இருக்கே தவிர மற்றபடி நடைமுறையில வந்து அதுக்கு எதிரான வேலைகள் நடக்கும்போது அது அமைதியாகவும் சந்தர்ப்பமா வந்து ஏத்துக்கிட்டு போறத நிலைமையை தான் நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில அதான் சொல்லியிருக்காங்க இவங்க ஓனர்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, அப்பா தமிழ்நாட்டுல வந்து பெரியார நீ பாய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் போனாரு, இன்னைக்கு வந்து மண்ணை கவிட்ட யாரு சீமான். சரி, ஆமா. அப்ப அந்த மாதிரி நீ வந்து பெரியார் வந்து இழிவுபடுத்துறதா இல்ல பெரியார் படத்தை இல்லாம அப்படிங்கிற தமிழ்நாட்டுல உங்களுடைய அரசியல் எடுபடாது அப்படிங்கிற அடிப்படையில் அதான் இந்த மாதிரி தலைவர்கள் போட்டோலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படின்னா. நீங்க இப்போ உதாரணத்துக்கு கூட பார்த்தோம்னா நீட் எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்குது தமிழ்நாட்டுல. அது வந்து மக்களினுடைய உரிமை கோரிக்கை, சரிங்களா? அந்த கோரிக்கைக்கு எதிராக மாணவர்கள் வந்து நீட்டை வந்து ரத்து செய்யணும் போராடுறாங்க. போராடக்கூடிய மாணவர்களை கல்லூரியில போய் ஒடுக்குறீங்க. நீங்க பெரியார் கொள்கை கொண்டவர் சொல்லக்கூடியவங்க பெரியார் திடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரணி வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க, நீட் தேர்வுக்கு எதிராக இடபிள்யூஎஸ்க்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ணாங்க. அங்க போய் போலீஸை குமிச்சு அந்த பிரச்சார பயணத்தை வந்து நீ தடுக்கிற. அப்போ உன்னோட நோக்கம் என்ன? உண்மையிலேயே நீ என்ன கொள்கையை வந்து மக்களுக்காக இது பண்ண போற? பெரியார் கொள்கைங்கிற, ஆனா வந்து உண்மையிலேயே வந்து அங்க போராடக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் போராடக்கூடிய இயக்கங்களையும் போய் தடுக்கக்கூடிய வேலைகளை தான் வந்து செய்றீங்க. அப்ப இதுல என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அதெல்லாம் வெற்று காகிதம் தான். வெற்று காகிதமாக தான் இருக்கு. இந்த விவசாயிகளுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். விவசாயிகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பட்டநாமம் தான். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா வந்து விவசாயிகள் போராட்டம் விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே தொடங்கிடுச்சு. ஏன்னா நான் ஆட்சிக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா அவங்களோட கடன்கள் எல்லாம் வந்து நான் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்புறம் நான் வந்து ஒரு 50,000 வரைக்கும் கடனை தள்ளுபடி பண்றேன், அப்புறம் 75,000 வரைக்கும் கடனை தள்ளுபடி பண்றேன் இப்படின்னு பேச 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 விவசாயிகள் வந்து போராட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ விவசாயிகள் வந்து எங்களோட கடன்கள் எல்லாத்தையும் விவசாய கடன்கள் எல்லாத்தையும் முழுமையா தள்ளுபடின்னு சொல்லி பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் பண்ணல.
அப்போ விவசாயிகள் தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இதுதான் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை. அது அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது. மாற்றம் இல்ல நிச்சயமா. ரைட்டு, சூப்பர். அப்புறம் இஸ்லாமியர்கள், அதாவது சிறுபான்மை அரசுன்னு சொன்னாங்க. ஆமா. ரைட்டு, அது இன்னும் தலித் மக்களுக்கு ஒரு எதிராகவும் போயிடுச்சு. ஆமா. அப்படி பாக்குறப்ப இஸ்லாமியர்களுக்கு எப்படி இந்த ஆட்சியை இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசின மாதிரிதான் 3.5% இடஒதுக்கீடு வந்து அவங்க இப்ப இந்து மதத்துல இருந்து இஸ்லாமிய மதத்துக்கு வராங்க அப்படின்னா, அப்படி வரும்போது வந்து அதுல ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறவங்க அப்படி வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அந்த இடஒதுக்கீடு உரிமையை வந்து இன்னைக்கு பறிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பக்ரீத்துக்கு முன்னாடினால மாடு இந்த மாதிரி வந்து கறிக்கடை போடுறதுல எல்லாம் வரையறை பண்றோம்னு சொல்லி தடுக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, குறிப்பா திருப்பரங்குன்ற பிரச்சனையில இன்னைக்கு தீப ஏத்தணும்னு சொல்லி அங்க உள்ள தர்காவுக்கு எதிராக வந்து கலவரம் நடத்தணும்னு சொல்லி தொடர்ந்து தீர்ப்பளிக்கப்படுது. அதுக்கு வந்து தொடர்ந்து இங்க வந்து அரசு வந்து ஒரு வலுவான எதிர்வினையாற்றாம, அதுக்கு எதிராக நிக்காம தொடர்ந்து சமரச போக்கோட அணுகிறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது பிஜேபியோட அஜெண்டா இல்ல? ஆமா, அதுக்கு வந்து இதை எதிர்த்து நிக்காம, இந்த அஜெண்டாவை எதிர்த்து நிக்காம அதுக்கு சமரசமா போறாங்க, ஏத்து கேள்வி கேட்காம அப்படி போறாங்க அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அந்த அஜெண்டா ஏத்துக்கொண்ட ஒரு கட்சி. நிச்சயம், மறைமுகமா, நிச்சயம், திரைமறைவுக்கு பின்னாடி நிச்சயம் அப்படிங்கிறது. அப்ப மக்களுக்கு சேவை அப்படிங்கிறது என்ன இருக்கு? மக்களுக்கு சேவைங்கிறது இன்னைக்கு வந்து மக்களுக்கு சேவையாற்றின துறைகளை எல்லாம் வந்து கார்ப்பரேட் சேவையா மாத்துறதா இப்ப இவர் செய்யக்கூடிய சேவையா இருக்கு. பெரிய சேவையா இருக்கு. ஆமா, வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து 1000 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஏழைகள். ஆமா, அது மாதிரி தனியார் போக்குவரத்து கழகத்துல உள்ள பேருந்துகள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தனியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறத அதிகரிச்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கான சேவைன்னு சொல்லக்கூடிய துறைகள் எல்லாத்தையும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சேவையா வாரி வழங்குறாங்க, அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள் எல்லாம் போய் நிறைய வந்து ஆய்வு பண்றோம்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க. அரசு மருத்துவமனையில எங்கேயோ சரி பண்ண போறாங்கன்னு எல்லாம் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்து சேவை சேவை சேவைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான சேவைகள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி கார்ப்பரேட் சேவைகளை வந்து தூக்கி கொடுக்குற வேலையை நோக்கி இன்னைக்கு போறாங்க. அது மாதிரி மக்களுக்கான இயற்கை வளங்கள், காடுகளை எல்லாம் வந்து பாதுகாக்கணும்னு சொன்னாங்க. அதுலயும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த மாதிரி அணுக்கழிவுகளை பாதுகாக்கிற திட்டத்துக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த வந்து செய்யறாங்க. இது பெரிய இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் இயற்கையை காப்பாற்றணும்னு சொல்லி தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. என்ன சொல்றீங்க? அமைச்சர்கள்லாம் போய் ரவுண்ட்ஸ் போறாங்க, பாக்குறாங்க. இப்போ கூட கல்வியில அரசு பள்ளிகள்லாம் போய் அமைச்சர்கள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. ஆமா, அதெல்லாம் ஆய்வு அப்படிங்கறதெல்லாம் மக்களை ஏமாத்துவதற்காக தான் இருக்குது. ஆனா பள்ளிக்கூடங்களை இன்னைக்கு முழுக்க முழுக்க சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு குறுக்கு வழியில வந்து ஏராளமா அனுமதி கொடுத்து, மாதிரி தனியார் பள்ளிகளுக்கு அது அதிகமா அனுமதி கொடுத்து அப்படிங்கிற நிலைமையை தான் வந்து இன்னைக்கு தீவிரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது மக்களினுடைய சேவையை பறிக்கிறது தான். இது அப்ப சும்மா இதை வந்து ஏமாத்து வேலை. ஆமா, ஏமாற்று. மக்களுக்கு சேவைங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆமா, நிச்சயம். சரி, ரைட்டு. அடுத்து நாங்களும் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த போதை அப்படிங்கிற ஒழிச்சிருவோம், போதை இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. இதே தான் அண்ணாமலையும் சொன்னாரு, இப்பயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ புதுசா உள்ள வந்துட்டு போதை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறதான் சொல்றாரு. அப்ப இவர் காலகட்டத்துல இப்ப அந்த ஆட்சியில வந்து போதைங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கா? எங்க போதை ஒழியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா கண் கூட தெரியுது. இந்த வருஷம் பட்ஜெட் பார்த்திருப்பீங்க நீங்க. அதுல வந்து 5000 கோடியை வந்து அடுத்து டாஸ்மார்க்ல வந்து இலக்கு வச்சு விற்பனை பண்ண போறாங்க. என்னங்க சொல்றீங்க? டாஸ்மார்க் மூடி இருக்காருல்ல, மூடிட்டாருன்னா குறையதானே செய்யும், எப்படி கூடும்? 200 டாஸ்மார்க் மேல நான் மூடுறேன்னு சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3 இடத்துலயே பல டாஸ்மார்க் வந்து திறந்துருக்காங்க. பிரைவேட் பாரை வந்து திறந்துருக்காங்க. அப்புறம் மணமயில் மன்றத்தை நிறைய திறந்திருக்கிறதா சொல்லி எல்லா பேருமே அம்பலப்படுத்துறாங்க மக்களே. இது போக வருமானத்தை வேற 5000 கோடி ரூபாய் புதுசா வந்து நாங்க உயர்வு கொண்டு வர போறோம், வருமானத்தை அதிகமாக்க போறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது போக பாட்டிலுக்கு 10 ரூபானாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சகஜமா ஏற்கனவே நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாம் விளம்பரத்துக்காக ரீல்ஸ்க்காக பாடினாங்க. இன்னைக்கு ரியல்லையும் அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப உண்மையில் இன்னைக்கு மக்களுக்கான சேவைன்னு சொல்லி மக்களுக்கான போதை கலாச்சாரம் எல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களுடைய போதை கலாச்சாரத்தை எல்லாம் கண்டுக்கிறாம அரசே பயங்கரமா ஊக்குவிச்சுட்டு வருமானம் தேடுற நடவடிக்கையில இறங்கியிருக்கு. அதுதான் இந்த தாவே காட்சியிலே நம்ம கண்கூட பார்க்கணும். இப்ப நல்ல வளர்ச்சி, அதுல நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு. இதுல இருக்கோ இல்லையோ, ஆமா, இது மக்களுக்கு தான் வீழ்ச்சி. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வளர்ச்சியா தான் இருக்கும். மக்கள் மாற்றம் நினைச்சா எல்லா பேத்துக்கும் இது ஒரு பெரிய வீழ்ச்சி தான். அந்த அடிப்படையில நாம் தொடர்ச்சியாக வந்து அதாவது ஆகஸ்ட் 17 விஜய், அதாவது தாவே காட்சி 100வது நாள், இது போன்ற ஒவ்வொரு நாளும் ஏராளமான பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை வந்து நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எதுக்கும் தீர்வு காணப்படாமல் இருக்கிறது. அந்த தீர்வை நோக்கி அந்த பிரச்சனைகளை அம்பலப்படுத்தி நாம் வெளியே வீடியோக்களை தொடர்ச்சியாக வினவு இணையதளத்தில் கொண்டு வருவோம்.
மக்கள் அதிகார கழக தோழர்கள், மக்கள் கலை இலக்கிய கழக தோழர்கள், புரட்சிகர மாணவர் இளைஞர் மணி தோழர்கள், புதிய ஜனநாயக தொழிலாளர் மணி தோழர்கள் ஆகிய அனைவரும் வீடியோக்கள் தொடர்ந்து கொண்டு வருவோம். அதனால் நீங்களும் வினவு இணையதளத்தில் இணைந்திருங்கள். 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது உண்மையில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒரு மாற்று சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கி நாம் நிறைய விவாதிக்க வேணும். அந்த அடிப்படையில் நாம் மாற்று குறித்து விவாதிப்போம், சிந்திப்போம். பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.